his face. He turned his face. அப்போ என்ன, எதற்கு அவன் டர்ன் பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ஜெபத்தில் தன் பார்வையை செலுத்தினான். focused in prayer. எதல செலவிட்டா? அவர் எதல செலவிட்டாரு? பிரேயருக்கு நேரத்தை செலவிட்டாரு. இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த மூன்றாவது வசனத்துல அவர் ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும், எல்லாம் சொல்லலாமா, எசேக்கியா மிகவும் அழுதான். ஆனா இததான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். எசேக்கியா மிகவும் அழுதான். துக்க செய்தி வந்துருச்சு, ஒரு மோசமான சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா எசேக்கியா மிகவும் அழுதான். இதை நம்ம பிடிச்சுக்கிறோம். ராஜேஷ் மிகவும் அழுதுகிட்டே இருக்கிறான். உங்க பேரை சொல்லி நீங்களே சொல்லிக்கங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே நான் மிகவும் அழுகிறதுலே தான் என் நேரத்தை செலவிடுறேன், என் பலவீனத்திலே தான் என் நேரத்தை செலவிடுறேன், என் சுகவீனத்திலே தான் என் நேரத்தை செலவிடுறேன். மாறாக நான் ஜெபத்திற்கு நேரத்தை செலவிடுவது கிடையாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஹalleluya, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்துல நீங்க எல்லாவற்றையும் தெரிவிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் அவன் சேஞ்ச் பண்ணா அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணி வேற எங்கேயும் செலுத்தல, ஜெபத்தில் தன் ஃபோக்கஸை செலுத்துகிறான். ஹalleluya, ஜெபத்தில் அவனுடைய ஃபோக்கஸை செலுத்துறான். அப்ப என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும், என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் ஜெபம் முதலாவது அவசியமாய் இருக்கிறது. அவன் அழுதான் என்று சொல்லுகிறது. அதே சமயத்துல அழுவதற்கு முன்பாக அவன் ஜெபித்தான், அல்லது அவன் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தேன் அல்லவா, நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்தேன் அல்லவா அப்படின்னு சொல்லி